முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தேகிரம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் பூதைர்மஹத்பீர்ய இமாம் புரோ விபோ நிர்மாய சேதேய தமூஷ புருஷः புங்க்தே குணான் ஷோடச ஷோடசாத்மக சோ அலங்கிருஷீஷ்ட பகவான் பச்சாம்ஷி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களைக் கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் இந்த 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர சுரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபிடும் மாதிரும் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரமகோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ எஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். நரகாசுரன் வதம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 59 நரகாசுரன் வதம். இந்த அத்தியாயத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் நரகாசுர வதம். அதுக்கப்புறம் அவர் எப்படி 16,100 ராணிகளை மணந்தார். சொர்க்கலோகத்திற்கு சென்றார். சத்யமாமாவுடன் இந்த சண்டைக்கு போறார். இதெல்லாம் இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட வேண்டாம், இந்த மாதிரி என்னுடைய அம்மானுடைய விலை உயர்ந்த குண்டலங்கள் போச்சு, தேவர்கள் கிட்ட இருக்கிற மிக விலை உயர்ந்த சில பொருட்கள்லாம் பௌமாசுரன் என்கின்ற பௌமாசுரன்னா பூமியின் மகன் அர்த்தம். பூமியின் மகனாகிய நரகாசுரன் கொண்டு சென்றிருக்கிறான், எங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா தேவர்கள் இல்ல மனிதர்கள் கூட பகவான் கிட்ட எதுக்கு போறாங்கன்னா, இந்த மாதிரி அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது காணாம போயிடுச்சு, அது காணாம போயிடுச்சு, அதெல்லாம் தேடி கொடு கிருஷ்ணா அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் நம்ம எப்பொழுதும் பாக்குற மாதிரி எப்பொழுதும் ஆச்சாரியர்களிடம் இருந்து கேட்கிறோம், இந்த உலகாய விஷயங்களுக்கு நம்ம பகவானை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு. பகவானுடைய கருணை எப்படின்னா, சரி இந்திரதேவன் இப்ப இங்க துவாரகையில லீலை புரிந்து கொண்டிருக்கிறார், இந்திரன் கேட்கிறார், சரி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல இறங்குறார். அப்ப 5 விஷயங்களை பௌமாசுரன் திருடின்னு போயிருக்கான். ஒண்ணு, வருணதேவனுடைய கொடை, அதித்தி இந்திரனுடைய அம்மாவனுடைய குண்டலங்கள், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்த குண்டலங்கள். மணிபர்வதம், அப்புறம் தேவர்களுடைய மணிபர்வதம்ன்றது தேவர்களுடைய விளையாட்டு மைதானம். அந்த மைதானத்தையே பேத்து எடுத்துன்னு போயிட்டான் போல் இருக்கு. அப்புறம் வைஜெயந்தி மாலையும் கிடைக்குது அவருக்கு. அது திருடின்னு போனானா இல்ல அப்பதான் பகவானுக்கு கிடைச்சதான்றது தெரியல. அதற்கான விஷயங்கள் இங்க சொல்லப்படல. இந்த சண்டை, இந்த நரகாசுரன் கிட்ட இருந்து இந்த பொருட்கள் எல்லாம் திரும்பி பெறுவதற்கு பகவான் சண்டை போடணும் இல்லையா? சண்டை போடுறதுக்கு போறார். ஆனா பொதுவாக ராஜாக்கள், அரசர்கள் சண்டை போடும்போது ராணி எல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. இங்க ஒரு பகவான் ஒரு விசித்திரமான ஒரு லீலையை பண்றார். சத்தியபாமா ரொம்ப வீரமான பெண், அவளையே கூட்டின்னு போறார். இதுல ஆச்சாரியர்கள் இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க. என்ன விளக்கம்னா, நரகாசுரன் எப்ப பிறந்தான்னா, எப்போ பகவான் வராக அவதாரம் எடுத்தாரோ அந்த அவதாரம் எடுத்த நேரத்துல பூமி தேவிய தூக்குறார். பூமி தேவியோட திருமணமும் நடக்கிறது. பூதேவியும் பகவானுடைய ஒரு மனைவிதான். அப்ப அங்க பூதேவிக்கும் பகவான் வராகருக்கும் பிறந்த குழந்தைதான் நரகாசுரன். அப்ப பகவான் பூதேவிக்கு சொல்றார், நீ கவலைப்படாத, இவனை அழிக்கணும்னா இவனுடைய அனுமதி இல்லாம அவனை அழிக்க மாட்டேன், அசுரனா வந்துட்டான். இன்னொரு கேள்வி பக்தர்கள் மனசுல எழலாம், எப்படி கடவுளுக்கு போய் அசுரன் பறக்க முடியும்? நம்மெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் தான், நம்மெல்லாம் அசுரரா இல்லையா?
அதனால எல்லா ஜீவராசிகளும் இந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பௌதிக உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் கடவுளை மறந்த கடவுளுக்கு முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருக்கு எதிரான ஜீவராசிகள் தான். நாமெல்லாம் கூட அசுரர்கள் தான். இந்த அசுரன் அப்ப எப்படி பகவானுக்கு அசுரன் பறக்கலாமா? பறக்கலாம். பக்தர்களுக்கும் பறக்கலாம். அதெல்லாம் உண்டு, பௌதிக உலகத்துல நடக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விசித்திரமான விஷயங்கள் நம் வாழ்க்கையில நம்ம இவ்வளவு நல்ல பக்தரா இருக்கிறோமே, நமக்கு ஒரு பக்தி இல்லாத குழந்தை வந்துட்டது அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கலாம். ஒரு பகவானுக்கே வந்து அசுரன் இருக்கிறான். இந்த பௌதிக உலகத்துல எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே, இது பௌதிக உலகம், இங்க எல்லாமே நல்லா நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுன்றதை புரிந்து கொள்ளலாம். இங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சத்யபாமா ஒண்ணு வீரமான பெண், அதனால சண்டை கூட்டின்னு போனார். ரெண்டாவது விஷயம், சத்யபாமா பூமி தேவியின் அம்சம். அதனால நரகாசுரனை வதம் பண்ணணும்னா அந்த அம்மா சாங்ஷன் பண்ணும். எஸ், கொண்டுடுங்கோ, போட்டு தள்ளுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லணும். அதுக்காகவும் கூட்டின்னு போறார். கூடவே வச்சுட்டா சொல்லுமா, அப்பெல்லாம் வாட்ஸ்அப்லாம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஃபோன் இல்லை, வீடியோ கால் இல்லை, அதனால கூட கூட்டின்னு போயிட்டார் அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கிறோம். அதனால இப்ப ஒரு மனைவிக்கு அந்த அம்மா சத்யபாமா வந்து ஒரு சேலஞ்சிங் ஒய்ஃப். அப்படியே அந்த அம்மா எப்பவுமே கிருஷ்ணருடைய கவனத்தை எப்போதும் ஈர்ப்பவள். ருக்மிணி வந்து அஹ், நல்ல புரிந்து கொண்டு நடக்கின்ற மனைவி. சத்யபாமா அப்படி கிடையாது. சத்யபாமா எந்நேரம் நீ என் பின்னாடி தான் சுத்தணும், எதுக்கு பாரு சண்டை போடுவாங்க. அப்படி ஒரே அந்த அந்த கணவன் மனைவி உறவுல வந்து ஒரு எப்பொழுதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மனைவி. அதனால சத்யபாமாவுக்கு எப்பவுமே கிருஷ்ணர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பார். அதனால இப்ப சண்டைக்கு போகும்போது கூட மனைவி கூட்டின்னு போறாராம், அந்த மாதிரி. அதனால பகவான் வந்து சத்யபாமாவை கொண்டு செல்கிறார். அந்த நரகாசுரன், பௌமாசுரன் சொல்லப்படுற நரகாசுரனுடைய அரண்மனை பார்த்தீங்கன்னா பல விஷயங்களால அஹ், மூடப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க அந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது பகவான் கதைகளால் மலைப்பாறைகளால் அரண்களை உடைத்தார். ஒன்னு ஒண்ணுத்தையும் அதான் வேலி போட்டு வச்சிருக்கான், கம்பி வேலி போட்டிருக்கிறான், பாறைகளை வச்சு வேலி போட்டிருக்கிறான், நெருப்பு நீர் வேலி எல்லாம் போட்டிருக்கிறான். அதனால ஒரு ஒரு வேலியும் அவர் வந்து தகர்க்கிறார். அதுல தெரியுது அந்த அசுரன் எவ்வளவு பாதுகாப்பின்மையோட இருந்திருக்கிறான்னு. இப்ப யாருக்கெல்லாம் பயம் இல்லையோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பூட்டெல்லாம் போட மாட்டாங்க. இப்ப யார் நிறைய பணம் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க பூட்டி 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 20 பூட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஏகப்பட்டது வச்சிருக்காங்கல்ல, அதனால இத்தையும் பூட்டி அத்தையும் பூட்டி அதை பூட்டி இதை பூட்டி எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுப்பாங்க. அது பயப்படாதவங்க வந்து எதையும் அவ்வளோ பொருள் பத்தின கவலை இருக்காது. எளிமையா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே, எதையும் பூட்ட வேண்டிய பிரச்சனையே கிடையாது. இந்த பௌமாசூரனுக்கு என்ன பிரச்சனைன்னா, உலகத்துல இருக்கிற முக்கியமான பொருள் எல்லாம் இவன் எடுத்துன்னு வந்து வச்சுட்டான். அதனால இவ்வளவு பூட்டு தேவைப்படுது, அவனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால பகவான் என்ன பண்றாரு, அதெல்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் அவனை வந்து பயம் காட்டுறாரு. அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம் வந்து பாஞ்சஜன்யம் ஊதுறார். பயம் இன்னும் பயங்கரமா வந்துருது. அப்ப அந்த நகரத்தை, அந்த பௌமாசூரனின் நரகாசூரனுடைய அந்த அரண்மனையை காவல் காக்கும் அசுரர்கள், நிறைய அசுரர்கள். அதுல நம்ம மூதுமால ஸ்தோத்திரத்திலே படிக்கிறோம், முரனை கொன்றவரே முராரிபு அப்படின்னு பாக்குறோம். முரண் அப்படின்ற அசுரன் இங்கதான் வரான். முரண்ன்ற அசுரன் நரகாசுரனுக்கு அசிஸ்டன்ட், சேனாதிபதி. அதனால அவன் வந்து வெளியவே நிக்கிறான். அவனுக்கு எத்தனை தலைன்னா 5 தலை. அவன் இடி முழக்க மாதிரி இடி தின்னு இப்ப பாஞ்ச சன்னியத்தை பகவான் ஊதுறாரு, அவன் வரான் முதல்ல. அவன் மட்டும் வரல, அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு 7 மகன்கள் இருக்கிறாங்க, அவனுங்களும் வரானுங்க. முதல்ல முரணை அவரு வெட்டி தள்ளுறார். முரனோட சண்டை போடுறார். சண்டை போட்டு கருடனும் இங்க சண்டை போடுறார், அது நம்ம பாக்குறோம். கருடாழ்வாரும் பகவானுக்கு வந்து சேவை செய்கிறார். அப்புறம் அந்த அவன் கத்துற சத்தம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அவன் மிகப்பெரிய அசுரனாக இருக்கிறான் முரண்.
பகவான் வந்து அவன் பகவானை நோக்கி திரிசூலெல்லாம் எறிறான். அதெல்லாம் பகவான் ஒரு நொடியில தூள் தூளா ஆக்கிடுறார். மீண்டும் மீண்டும் அவன் சண்டை போடுறான். இந்த இடத்துல பகவானுடைய பெயர் கதாகிரஜன் அப்படின்னு மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நான் கேள்வியில கேட்டிருக்கேன். கதாகிரஜன்னா யாரு? எதனால பகவானுக்கு கதாகிரஜன்ற பேர் வந்ததுன்னு நான் ஏற்கனவே பாடம் நடத்திட்டேன். எங்கன்னு கண்டுபிடிச்சு நீங்க கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் பதில. நான் இங்க சொல்ல மாட்டேன், இந்த வகுப்புல சொல்ல மாட்டேன். கதாகிரஜன் பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர். அந்த பெயர் ஏன் வந்ததுன்னு நம்ம பாடம் நடத்திட்டோம். அதனால கண்டுபிடிச்சு பதில் எழுதுறீங்களான்னு பார்க்க போறேன். அப்புறம் கதாகிரஜனை, பகவான் யுத்த களத்தில் இருக்கும் கதாகிரஜனை நோக்கி விரைந்து வந்த முரனின் கதையை பகவான் சொந்த கதை கதா இருக்கு இல்லையா, அதை வச்சு உடைக்கிறார். அவர் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை போட்டு அப்புறமா சக்கரத்தை எடுத்து விட்டுறாரு. அவ்வளவுதான். அவன் வந்து போய் வெட்டி வீழ்த்து. அவன் வந்து அவனுடைய தலை விழுகிறது, உயிர் பிரிகிறது. நீர்ல விழுந்து அவன் செத்து போறான். அவனுடைய 7 மகன்கள் இதனால கோபம் அடைஞ்சு அவனுங்கெல்லாம் சண்டைக்கு வரானுங்க. சண்டைக்கு வந்த உடனே அந்த 7 மகன்களுடைய பெயர்கள் இருக்குங்க. அந்தரிக்ஷன், சரவணன், விபாவசு, வசு, நபஸ்வான், அருணன் அப்படின்ட்டு 7 மகன்கள். அவனுங்களெல்லாம் கூட அவர் வந்து பகவான் வந்து முறியடிக்கிறார், வெல்கிறார். கண்ட துண்டமா எல்லாரையும் வெட்டி போடுறார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நரகாசுரன் வெளியே வரணும், பௌமாசுரன் வரணும். பௌமாசுரன் வெளியே வரான். அவன் வந்து அவன் விதவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துறான். அதுல வந்து சதக்னி அப்படின்னு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறான். அப்படி சதக்னின்ற ஆயுதம் ஒரு ஒரு ஆயுதமா முறியடிக்கிறார் பகவான். ஒரு முறை ஒரு பயங்கரமான ஆயுதத்தை அவன் பிரயோகம் பண்றதுக்கு எத்தனிக்கும் போதுதான் சத்யபாமா சொல்றாங்க, அவனை போட்டுருங்க. அவன் பாருங்க இப்ப வந்து சூலத்தை எடுக்கிறான், நீங்க விரைவில் கொல்லுங்கள் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சத்யபாமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சண்டையெல்லாம் பாக்குறாங்க. அவங்க உடனே சொல்றாங்க, அந்த அம்மானுடைய அனுமதிக்காக தான் பகவான் வந்து கொஞ்ச நேரம் அவனோட சண்டை போடுறார். அதுக்கப்புறம் அந்த பௌமாசுரனை, நரகாசுரனை வெட்டி வீழ்த்த பிறகு அவனுடைய சரீரத்து மேல வந்து அப்புறம் ஆகாயத்துல இருந்து தேவர்கள்லாம் இதுக்கெல்லாம் இந்த சூழ்நிலைக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா தேவர்கள் சொத்து பத்தெல்லாம் இவன் பிடிச்சி வச்சிருக்கானே. தேவர்களுக்கு எப்ப பாரு ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ராஜ்யம், அவர்களுடைய பதவி, அவர்களுடைய ஆகுதிகள் இதெல்லாம் அந்த அசுரர்கள் பிடிக்கிடுவாங்க. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது பகவான் வந்து கொல்லும்போது, இந்த அசுரர்களை கொல்லும்போது அவர்கள்லாம் மலர் மாறி தூவுவார்கள். அந்த மாதிரி தூவுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பகவான் நரகாசுரனை கொன்னாலும் அந்த நரகாசுரனுடைய அம்மா இருப்பாங்களே, பூதேவி, அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் கண்டிப்பா. ஆனாலும் அவங்க வந்து பூமி தாயார் வந்து பூமி வந்து பொறுமையில சிகரமா இருக்கிறாங்க. எவ்வளோ நம்ம நடக்கிறோம், எச்ச துப்புறோம், மலம் மூத்திரம் கழியிறோம், என்னென்ன அட்டுழியம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பூமியில தான் பண்றோம். ஆனா அவ வந்து நம்மளெல்லாம் குழந்தையா நினைச்சு மன்னிச்சிடுறா. இல்லைன்னா அப்படி இப்படி ஒரு ஷேக் பண்ணால்னா நம்மளாம் நிக்க முடியாது. பூமி தாயார் இப்படி இப்படின்னாங்கன்னா நம்மளாம் உருண்டு கீழே விழ வேண்டியதுதான். அவ தாங்கி நிக்கிறா. இது என் குழந்தைகள், இவர்களை நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தாயினுடைய உள்ளம்தான் பூதேவிக்கு. இவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும், இவர்களை பாதுகாக்க வேண்டும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்ற மனநிலை. அதனாலதான் பூமியை மாதிரி பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அவ பூமி தாயார் பூதேவி அங்க வரா. அந்த பௌமாசுரனின் ஒரு மகன் இருக்கிறான். அவன் வந்து நல்லவன். அதனால அவனை வந்து பகவானே இவனை கொல்ல வேண்டாம், இவன் தங்களுடைய சரணடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பேரனுக்கு ரெக்கமெண்டேஷன் வரா. பகவான் வந்து பக்தர்களை பொதுவா காப்பார். அது ரெக்கமெண்டேஷன் வர பக்தர்களை இன்னும் நல்லா காப்பார். அதனாலதான் பக்தர்களுக்கு வந்து அடிக்கடி நாம் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம நேரா போறதை விட சிபாரிசு எடுத்துன்னு போறது நல்லது பக்தி தொண்டுல. பௌதிக விஷயத்துல உங்களுடைய திறமையை காட்டி ஒரு சில விஷயங்களை நீங்க சாதிச்சுக்கலாம். இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் சேர வேண்டும் என்றால் நிறைய மதிப்பெண் எடுத்தா தானா கல்லூரியில இடம் கிடைக்கும். சிபாரிசு தேவையில்லை. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில சிபாரிசுன்றது ரொம்ப முக்கியம். இது பௌதிக வாழ்க்கையில தேவையில்லை. அங்கேயும் இருந்தா நல்லது. அங்க யாராவது இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றது நல்லது, முக்கியமாக திருமண விஷயத்தில். இது நல்ல பெண் தான், இது நல்ல அஹ், ஆடவன் தான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் யாராவது கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது.
அப்புறம் நாளைக்கு அவங்க கொடுத்தாங்களே ரெக்கமெண்டேஷன் அவங்களே கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணி வச்சீங்களா, என்ன ஆச்சு பாருங்க அப்படின்ட்டு. அதனால சிபாரிசு என்பது ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனாலதான் மூத்த பக்தர்களை நம்ம வந்து திருப்திப்படுத்த வேண்டும். இங்க அஹ், நம்முடைய சு- பூமி தேவி அந்த பேரனுக்காக சிபாரிசு வருகிறாள். பகவான் அவனுக்கு பாதுகாப்பை கண்டிப்பாக தருகிறார். அதுக்கப்புறம் பூமி தேவி ஒரு அழகான பிரார்த்தனையை வைக்கிறார். இந்த பிரார்த்தனை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரார்த்தனை தான். ஏன்னா முதல் பிரார்த்தனை ஓகே, ரொம்ப அழகான பிரார்த்தனை. நமஸ்தே தேவதேவோ சங்க சக்கர கதாதர பக்தேச்சோபாத்த ரூபாய பரமாத்மன் நமோஸ்துதே. சங்கு சக்கர கதாதாரியான தேவதேவா, உமக்கு வணக்கங்கள். உங்களுடைய பக்தர்களின் இச்சைகளை நிறைவேற்ற பல்வேறு ரூபங்களை ஏற்றுக்கொள்ளும் பரமாத்மாவே, உமக்கு வணக்கங்கள். மனைவியா இருந்தா கூட வணக்கம் சொல்லணும். இது மனைவி பூதேவி. ஆனாலும் அவள் வந்து ஒரு பக்தை ரூபத்துல பக்தி தொண்டு அழகான பாடல்களால பகவானை துதிக்கிறாள். பகவானுக்கு ஒரு பெயர் வந்து உத்தம ஸ்லோகா, உத்தம ஸ்லோகங்களால் வழிபடப்படுபவர் அப்படின்னு. இன்னொரு அடுத்த ஸ்லோகம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான ஒரு ஸ்லோகம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க இத பாடினாங்க. யாருக்கா தெரியுமா? யாரும் புக்கு பார்க்காம பதில் சொல்லுங்க. குந்தி மகாராணி. ராணி மாதாஜி. ஏதாவது இது ரொம்ப பிரபல்யமான ஒரு பிரார்த்தனை. நம்ம நினைச்சுக்கிறோம் குந்தி மகாராணி தான் முதல்ல சொன்னாங்களா, இல்ல பூதேவி முதல்ல சொன்னாங்களா? இதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? பூதேவிங்க. பூதேவி தான் முதல்ல சொன்னாங்க. எப்படி எப்படி சொல்றீங்க? பாகவதத்துல முதல்ல குந்தி தானே பிரார்த்தனை வருது. கெஸ் பண்ணி சொன்னேன். நீங்க மாதாஜி, பூதேவி தான் பூமாதேவி தான் முதல்ல வராங்க, அதுக்கப்புறம் தான் குந்தி தேவி கிருதயுகத்துல தானே வராங்க. மாதாஜி ஃபர்ஸ்ட் பூதேவி தான், பூதேவியோட அதுக்கப்புறம் தான் குந்தி அவதாரம். தேவி வராங்க. குந்தி மகாராணி யுகம் இந்த பிரார்த்தனைய கிருதயுகத்துல தான் மாதாஜி மகாபாரத இடம் யுத்தம் பெற்றது. முடிஞ்ச பிறகு சொல்றா. மகாபாரதம் யுத்தம் முடிஞ்ச பிறகு இது வந்து இப்பதானே ஆரம்பிக்குது. நமக்கு பாகவதத்துல பாகவதத்துல முதல்ல பிரபுபாத் சொல்வார், அது வரிசை கிரமமா இல்ல, முன்னாடி பின்னாடி எந்த பாஸ்ட் டைம்ஸ் கான்வர்சேஷனுக்கு ஏத்த மாதிரி. பரீட்சத் மகாராஜ் எப்படி கேள்வி கேட்கிறாரோ அப்படி பதில் இருந்ததே தவிர கிரமமா சொல்லல. அதனால முதல் காண்டம் எல்லாம் வந்து மகாபாரதம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சது இல்லையா. பாகவதம் ஆரம்பிச்ச நேரத்துல அப்பன்னா என்ன அர்த்தம், மகாபாரதம் முடிஞ்சு போகுது, யுத்தம்லாம் முடியுது. இப்ப இங்க லீலையே இப்பதான் ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் வந்து இப்ப துவாரகை லீலையில இருக்கிறார். இப்ப இங்கே பூமி தேவி இது பிரார்த்தனை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. சில பிரசித்தமான பிரார்த்தனைகள்லாம் வந்து பக்தர்கள் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லலாம். பூமி தேவி சொன்னதை குந்தி சொல்லக்கூடாதா? சொல்லலாம். பக்தி மார்க்கத்துல பொறுத்த வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் காப்பி அடித்தல் சிறந்தது. அவங்க சொல்ற மாதிரி நம்ம சொன்னால் அது அவங்களுக்கு தான் அந்த பலன் இல்ல, சொல்றவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. அதற்கு தான் சொல்றது வந்து பக்தி மார்க்கத்துல காப்பி அடிக்கணும். மூத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள் எழுதி வச்சத. இப்ப ஒரு உதாரணத்துக்கு துளசி மகாராணி பாட்டு பாடுறோம் தினமும். அதுல வந்து விழுந்து வணங்கும் போது அஹ், பிருந்தாயாய் துளசி தேவ்யாய் பிரியாய் கேசவ சச்சாய் விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யாய் நமோ நமக. நம்மலாம் நிறைய பேர் மாத்திருவாங்க, விஷ்ணு பக்தி வந்து கிருஷ்ண பக்தி அப்படின்னு மாத்துறாங்க. அது எழுதினவர் விஷ்ணு பக்தின்னு தான் எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம விஷ்ணு பக்தின்னு தான் பாடணுமே தவிர அது கிருஷ்ண பக்தின்னு நம்ம மாத்தினோம்னா நமக்கு அந்த பலன் கிடைக்காது. எது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ இப்ப நப பங்கஜனாபாய அது எப்படி சொன்னாங்களோ அப்படியே நாம சொல்றதுதான் பிரசித்தம். அதே அதே அளவுக்கு பகவான் நம்மை திரும்பி பார்ப்பார், அது மட்டும் ரகசியம். நீங்க அப்ப பூமி தேவி சொன்னாதான் திரும்பி பார்ப்பாருன்னு இல்லை. இந்த பாட்டை நீங்க சொன்னீங்கனாலும் பகவான் வந்து பூமி தேவிக்கு என்ன அருள் கொடுத்தாரோ அதே அருட்கடாட்சம் கொடுப்பார். மனசுல தூய்மையான பக்தி இருக்க வேண்டும். சோ இதுல பொருளுரையில வந்து ஆஹ் ஸ்ரீல பிரபுபாதர் முன்னாடியே சொல்லியிருக்கார் இத பத்தி. இது வந்து பூமி தேவி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க, அப்புறம்தான் வந்து குந்தி மகாராணி. அப்புறம் பகவானை மீண்டும் புகழ்ந்து நமஸ்கரிக்கிறாள். நமஸ்கரித்து அவள் அந்த பௌமாசுரன் அபகரித்து கொண்டு வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துடுறா.
திருப்பி கொடுத்துறா. அந்த 30வது ஸ்லோகத்துல ஒரு டெக்னிக்கல் ப்ரேயரை வைக்கிறா. என்னது அது டெக்னிக்கல் ப்ரேயர்? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், புலன் பொருட்கள், தேவர்கள், மனம், புலன்கள், பொய், அகங்காரம் மற்றும் மொத்த ஜட சக்தி ஆகியவை உங்கள் தொடர்பின்றி சுதந்திரமாக உள்ளன என்பது பிரம்மையே. பகவானே உண்மையில் இவை அனைத்தும் இரண்டற்ற ஒருவரான உமக்குள் இருப்பவையே. பகவான் பகவத்கீதையில 8 பின்ன பகுதிகள், என்னை விட்டு பிரிந்த சக்திகள்னு சொல்றார். மண், நீர், நெருப்பு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், புலன் பொருட்கள், தேவர்கள், மனம், இந்த மாதிரி 8 பின்ன புத்திர மனோவாயு கம்மன புத்திரே வச்ச அகங்கார அகங்கார விதியம்மே பின்ன பின்ன பிரகிருதி. இந்த பின்ன பிரகிருதின்றது இயற்கையில பிரிந்த சக்தி. இப்ப உலகத்துல ரெண்டு இருக்கு, ஜடம் சேத்தனம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. உயிருள்ளவை, உயிரற்றவை. ஆனா உயிருள்ளவைக்கு சக்தி இருக்கு, இதெல்லாம் தெரியும். நம்ம எல்லாம் உயிருள்ள ஜீவராசி. ஆனால் உயிரற்ற ஜட பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுகளுக்கும் சக்தி உண்டு. ஆனா அதுங்க தன்னிச்சையா இயங்க முடியாது. அதுவும் பிரிஞ்ச சக்தி, பகவானுடைய சக்தி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இங்க பிரபுபாதர் நல்ல விளக்கம் கொடுக்கிறார். எப்படி பிரிந்த சக்தி அது பகவானுடைய சக்தி தான், அதே சமயத்துல ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கிறது. ஒன்றாக இருக்கிறது, வேறுபட்டும் இருக்கிறதுன்ற அச்சிந்திய பேத தத்துவத்தை இங்க விளக்குறாங்க. எந்த ஒரு சக்தியை நாம் பார்க்கும்போதும் பகவத் சக்தி தான். பகவானுடைய சக்தி இல்லாம இங்க எதுவுமே வேலை செய்யாது. எல்லாமே அவரது தான். ஆனால் ஜீவராசிகளுக்கு ஜீவராசிகள் உயர் சக்தின்னு சொல்லப்படுறோம். இந்த உயர் சக்திகளான ஜீவராசிகளுக்கு ஒரு தனி சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்தினாலதான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்களுக்கு அவங்கதான் பொறுப்பு. கடவுள் பொறுப்பாக மாட்டார், கிருஷ்ணர் பொறுப்பாக மாட்டாருன்றத இங்க பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா உங்களை அணுகுறவங்கள நீங்க அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. இந்த குழந்தைய நீங்க ஏத்துக்குங்க, இவனுக்கு பாதுகாப்பு அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பை கேட்கிறாள். அதுக்கப்புறம் பகவான் அஹ், பூமி தேவிக்கு விடை கொடுக்கிறார். பௌமாசுரனுடைய மாளிகைக்குள்ள பகவான் போறார். பௌமாசுரனுடைய மாளிகையில இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த நரகாசுரன், பௌமாசுரன் 16,100 ராஜகுமாரிகளை உள்ள வச்சிருக்கான். அது ரொம்ப முக்கியம். அந்த பொருள்லாம் ஓகே, இந்திரதேவன் அந்த அவங்களது பொருள் எல்லாம் வச்சிருந்தா அது ஓகே, அது பொருள் தான். ஆனா ராஜகுமாரிகள் அவங்களெல்லாம் வச்சிருக்காரு, இளவரசிகளை. இதற்கான விளக்கங்கள்லாம் நம்ம பத்ம புராணத்துல இருந்தும் விஷ்ணு புராணத்துல இருந்தும் பார்க்கலாம். இந்த அழகான ராஜகுமாரிகளை பகவான் பார்க்கிறார். அந்த பகவானை பார்த்த உடனே அந்த ராஜகுமாரிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரை தான் நாங்கள் கணவராக அடைய வேண்டும். விதி எங்களுக்குன்னு விதி எதனா இருந்துச்சுன்னா விதியே எங்களுக்கு இவரையே கணவனா கொடுங்கன்னு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப பகவான் அவர்கள் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார். பகவான் எல்லாத்தையும் அறிந்தவர் இல்லையா, யாருடைய ஆசை என்னவோ எல்லா எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவர். அதனால இந்த ராணிகள் எல்லாம் தகுந்தவர் பல்லக்கிலையும் தேர்களையும் யானைகளிலும். ஏன்னா அங்க நிறைய யானைகள் இருந்தது. நம்ம இந்த சண்டையில பார்ப்போம், அந்த யானைகள் எல்லாம் கருடாழ்வார் கொண்டு தள்ளுவார். இந்த யானைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்திரன் கிட்ட இருக்கிற ஐராவதம் மாதிரி இருந்த யானைகள். இப்ப இங்க இருக்கிற அங்க அந்த அந்த சிறப்பு வாய்ந்த யானைகளையும் துவாரகைக்கு அனுப்புறாரு அவர். ஐராவத யானை குடும்பத்தை சேர்ந்தவை. அது மாதிரி இருந்துதான் 4 தந்தம் இருந்துச்சான். நான் பொதுவா யானைகளுக்கு 2 தந்தம் தான், இந்த யானைகளுக்கு 4 தந்தம் இருந்திருக்கு. வேகமா செல்லக்கூடியது. யானைன்னா மெதுவா தான் போகும், ஆனா இங்க வேகமாக செல்லக்கூடிய யானைகளாக இருந்தது. அந்த யானைகளையும் இந்த ராணிகளையும் அனுப்புறாரு, துவாரகைக்கு அனுப்பிடுறாரு. ஏன் அனுப்புறாருன்னா அங்க போய் அப்புறமா திருமணம் செய்து கொள்வார். ஆனா இங்க இன்னும் அவருக்கு வேலை இருக்கு, கிருஷ்ணருக்கு. சத்யபாமா, கருடாழ்வார், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் இன்னும் திரும்ப துவாரகைக்கு போகல. துவாரகைக்கு இந்த ராஜகுமாரிகள், இந்த குதிரைகள், யானைகள், படைகள் அதெல்லாம் அனுப்பி வைக்கிறார். இந்த மீட்ட பொருட்கள் இருக்கு பாருங்க,
சொர்க்கலோகத்துல இருந்து சொர்க்கலோகத்துக்கு திரும்பி கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் கொண்டு போறாரு. பகவான் வந்து சத்யபாமாவை எடுத்துக்கொண்டு இந்திரலோகத்துக்கு போறார் கருடன் மேல. இந்திரலோகத்துக்கு போயிட்டு இந்திரன் கிட்ட அந்த அதித்தியினுடைய குண்டலங்கள் ஆஹ் மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். ஓ பகவானே, இதெல்லாம் கொடுத்தீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மாதிரி விஷயத்துக்கு தானே இந்திரன் இருக்கிறாரே. இந்த அஹ், ஐஸ்வர்யம், இந்த உலகாய விஷயம் அதெல்லாம் அவருக்கு முக்கியம். அதனால அதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷப்படுறார். அடுத்து ஒரு காரியம் பண்றார் பகவான். ஒரு முறை அஹ், நாரத முனிவர் ருக்மிணிக்கு வந்து பாரிஜாத மலரை தேவலோகத்துல இருந்து கொண்டாந்து, ருக்மிணி ஒரு ஒரு மலர் தான் கிடைச்சது அவருக்கு. அதனால ருக்மிணி தானே பிரதான ராணி, அவங்களுக்கு கொடுத்துடுறாரு. அதனால வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு. இப்ப சத்யபாமா வந்து கிருஷ்ணருக்கு மேல கோவம். அது என்ன, அந்த மலரை வந்து நீங்க ருக்மிணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு உடனே பகவான் வந்து சமாதானப்படுத்துறார் சத்யபாமாவை. நீ கவலைப்படாத, அந்த செடியை எடுத்து வந்து வைக்கிறேன். அதாவது பூ ஒண்ணுதான் கிடைச்சது ருக்மிணிக்கு. உனக்கு நான் மரமே கொடுக்குறேம்மா, நீ கவலைப்படாத, டைம் வரும்போது நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. பாவ அப்போ இந்திரலோகத்துக்கு வந்த உடனே சத்யபாமா சொல்றா, இங்க மரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பாரிஜாத மரம், அதை எடுத்துன்னு போயிடலாம் வாங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்ப மனைவி கேட்டா தந்துதானே ஆகணும். அதனால இங்க வர்ணனை எப்படி வருதுன்னா, கிருஷ்ணர் வந்து மனைவியினுடைய பேச்சை கேட்கிற ஒரு பொண்டாட்டி பேச்சை கேட்கிற ஒரு கணவன் மாதிரி செயல்படுற மாதிரி தெரியுது. இல்ல, பகவான் பக்தர்களுக்கு வந்து விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் அப்படிதான் அப்படி தெரியுது. மேம்போக்கா பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனாலும் ஒரு கணவனுடைய கடமை மனைவியினுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும். அப்போ சாதாரண கணவன் மாதிரி தெரியுது, ஆனால் பகவான் சாதாரணமானவர் இல்லை. அப்போ பாரிஜாத மரத்தை வேரோட பிடுங்குறாரு. பிடுங்கி எடுத்து கருடன் மேல வச்சுக்கிறாரு. கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு இப்பதானே பகவான் இவ்வளோ அனுகிரகம் பண்ணார். ஆனா இந்திரனுக்கு அறிவே கிடையாது. உடனே சண்டை போடுறான். பாரிஜாத மரத்தை எப்படி எடுத்துன்னு போலாம் நீங்க, இவ்வளவு அனுகிரகம் பண்ணியும் பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய விஷயங்களை எனது அப்படின்னு கொண்டாடுறதுல இருந்து எவ்வளவு பெரிய அறியாமையில் இருந்தாங்க தேவர்கள் அப்படின்றத இங்க வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாக ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்ப நமக்கு பௌதீக செல்வம் நிறைய வருதோ, பௌதிகமான விஷயங்கள் நிறைய வருதோ, அப்ப கூட சேர்ந்து ஒரு குணம் வந்துடும். அந்த குணத்துக்கு பேர் கர்வம். அந்த கர்வம் கடவுளை கூட எதிர்க்க சொல்லும். அதனாலதான் இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து கடவுளையே எதிர்க்கிறாங்க. கடவுள் இல்லைன்னுவானுங்க, இல்ல கடவுளை எதிர்ப்பாருங்க. அரசியலுக்காக எது வேணா பண்ணுவானுங்க கோமாளித்தனமா. ஏன்னா அங்க பணம் இருக்கு, பதவி இருக்கு. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பகவான் வந்து எல்லாரையும் முறி அடிச்சுட்டு உதை கொடுத்தாரு நல்லா. இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் நல்ல உதை, சரியான அடி வாங்குச்சுங்க. சாகடிக்கல. அவர் நினைச்சிருந்தா சக்கரத்தை விட்டுருக்கலாம். போனா போது அப்புறமா வந்து அழுவுங்க, அந்த காலில் விழுந்து கெஞ்சி அழுது போராடுங்க. அதனால சரி, நான் அடி மட்டும் கொடுத்துட்டு எல்லாம் ஓடி போச்சுங்க, டை ஓடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரிஜாத மலரை ம- மரத்தை கொண்டாந்து துவாரகையில நட்டுறாரு. இங்க இந்த பாடத்துல நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்துல இருக்கிற விலை உயர்ந்த விஷயங்கள்லாம் பகவானுக்கு தான் நான் அர்ப்பணிக்கணும். பகவானுக்கும் பகவானுடைய அந்தரங்க அஹ், சக்திக்கும் தேவிக்கும் மாதாவுக்கும் லோக மாதாவுக்கும் தான் நம்ம அர்ப்பணிக்கணும். நாம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து விருத்தமான விஷயங்கள், பக்திக்கு எதிர்மறையான விஷயங்கள். பல நேரங்கள்ல தேவர்கள் அறியாமையில இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பகவான் வந்து அந்த அவர்களை எல்லாம் முறியடித்து விட்டு பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து நடுறார் துவாரகையில. அதன் பிறகு 16,100 பெண்களுடனும் திருமணம் செய்து கொள்கிறார். ஒவ்வொரு ஒவ்வொரு ராஜகுமாரியுடனும் ஒவ்வொரு மண்டபத்துல இருக்கிறார். ஒவ்வொரு மண்டபத்திலையும் ஒரே நேரத்துல இருக்கிறார். அப்ப அங்க வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமாக, மிகப்பெரிய அதிசயம். இது சாதாரண மனிதனால செய்ய முடியாது. இது முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருக்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய விஷயம் வந்து இந்த உலகத்துல நடக்குது. அப்ப வந்து ஒவ்வொரு ராணியையும் முறைப்படி அவர் வந்து
திருமணம் செய்து கொள்கிறார். அங்க அவங்க வந்து தேவகி இருக்கிறாங்க, வசுதேவர் இருக்கிறாங்க, அனைவரும் பங்கு கொள்கிறார்கள். இனிதாக இனிதாக அந்த ராணிகள்லாம் பாத்தீங்கன்னா கடத்தப்பட்டவர்கள், ஒரு அசுரனால் கடத்தப்பட்டவர்கள். பொதுவா யாருன்னா கடத்தின்னு போயிட்டாங்கன்னா அந்த பெண்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆனால் இங்கு பகவான் அவர்கள் மீது மிகப்பெரிய கருணையை செலுத்தி அவர்களை தங்கள் ராணியாக மாற்றுகிறார்கள். அதோட இந்த அத்தியாயம் முடியுது. இந்த ராணிகள்லாம் அதுல முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராணிகள் பகவானுக்கு இருக்கிற மனைவிகளான 16,108 ராணிகளும், ஒவ்வொரு ராணிக்கும் நூற்றுக்கணக்கா வேலைக்காரிங்க இருக்கு. அவர்களை கொண்டு அவங்க வேலை செய்ய வச்சிருக்கலாம். ஆனா அந்த ராணிகள் ஒருவரும் அவங்களே பகவானுக்கு நேரடியாக தொண்டு புரிந்தார்கள், பணிப்பெண்களைப் போல. நம்ம பகவானுடைய கைங்கரியம் வரும்போது நாமளே தான் செய்யணும். நாமளே பகவானுக்கு கைங்கரியம் செய்வது மிக மிக நல்லது. ஏன்னா இங்க பாருங்க, ராணிகளே அதை தான் செய்யறாங்க. பகவானுக்கு குளிப்பாட்டி வைக்கிறதும், சந்தனம் கொடுக்கறதும், தாம்பூலம் கொடுக்கறதும், பாத சேவனை செய்யறதும், துணி எடுத்து வைக்கிறதும், ஒரு படுக்கையை சரி பண்றதும், எல்லா அந்த தனிப்பட்ட சேவைகளுக்கு வந்து யாரையும் யாரும் அவங்க வந்து வேலை பணிப்பெண்களை வைக்கல. அவங்களே செஞ்சாங்கன்றது மிக முக்கியமான ஒரு கருத்து. பக்தர்களுக்கு வந்து இந்த பாடத்துல, நரகாசுர வதம் என்ற இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் பாடல்கள்ல ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம்ங்கிற இதுல வந்துட்டு கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்யவதி நமோ நம அந்த இருக்கு மாதாஜி. இல்ல நான் அப்படிதான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் விஷ்ணு பக்தின்னு சொல்லணும் இல்ல இல்லைங்களா? இல்ல ஒரிஜினல் விஷ்ணு பக்தி தான். இந்த பிரிண்ட் பண்றவங்க, டைப் பண்றவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தின்னு மாத்திருக்கலாம். அது விஷ்ணு பக்தி தான் மாதாஜி. அதுக்கு தான் நாங்க எல்லாம் கரெக்டா சொல்றோம். விஷ்ணு பக்தி தான். அத நீங்க ஒரிஜினல் சொல்லவும் எனக்கு பாட்டு விஷ்ணு புரியுது. பக்தி தான். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த தீபாவளி கொண்டாடுறது இந்த நரகாசுரன் வதம் செஞ்ச நாள் தானே மாதாஜி நம்ம தீபாவளி கொண்டாடுறது? ஆமா ஆமா ஆமா. ம். அத பத்தி பாகவதத்துல ஒண்ணும் சொல்ல, வேற ம். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். மாதாஜி, பக்தியில வந்து ஆன்மீகத்துல வந்து மூத்த பக்தர்களை காப்பி அடிக்கிறது இப்ப நல்லதுன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. ம். அதே நேரத்துல காப்பி அடிக்க அவங்கள வந்து அப்படியே அவங்கள மாதிரி நம்மள நினைச்சு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? அது எவ்வளவு மாதாஜி? காப்பி அடிக்கிறது எந்த அளவுக்கு? காப்பி அடிக்கிறதுன்னா இப்ப பாருங்க, குந்தி மகாராணி ஒரு பாட்டு எழுதி இருக்கிறாங்க இல்லையா, பாடினாங்க இல்லையா, அதைத்தான் சொல்றேன். நம்ம பங்கஜ நாபாய நம்ம பங்கஜ மாலினி குந்தி மகாராணி பாடினாங்க, நாமளும் பாடணும். அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க அதே மாதிரி நாமளும் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனைகளை மாற்றி அமைக்காமல் பண்ணணும். ஆனா அதே சமயத்துல நம்ம குந்தி மகாராணியா நினைச்சுக்க முடியுமா? அது பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுது மாதாஜி. நல்ல விஷயத்துல மட்டும் அதனால காப்பி. அவங்க சொல்றத செய்யணும், அவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யணும். இப்போ குரு மகாராஜர் வந்து இப்படி ஆர்த்தி காட்டுங்க அப்படின்னா அது மாதிரி ஆர்த்தி காட்ட கத்துக்கிறோம். ஆனா நானே குருன்னு நினைச்சுக்க முடியுமா? அவர் சொல்றதை ஆமா. கேட்கலாம். அவங்க இப்படி இப்படி பக்தி செய்யுங்க, இப்படி புத்தக விநியோகம் செய்யுங்க, இப்படி பாடம் படிங்க, இப்படி ஸ்லோகம் சொல்லுங்க, அதெல்லாம் செய்யலாம். ஆனா நானே குருன்னு நினைச்சுக்க முடியாது. அது மாதிரி இல்ல, அந்த அந்த விஷயத்துல இல்ல. பணிவா ஓகே. அவர்கள் சொல்றத நம்ம செய்யறோம். ம் அத மட்டும் கிருஷ்ணரையும் குருவையும் திருப்திப்படுத்துறதுக்கான அப்படின்னு நினைச்சு அந்த நிலைமையோட நினைச்சு மட்டும் பண்ணணும். செய்யணும். ஆனா கரெக்டா? நம்ம குரு ஆக முடியாதே. நம்ம குரு ஆக முடியாது, தொண்டரா தான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். குருவாகவோ ஆச்சாரியனாகவோ நம்ம ஆவறது இல்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல தொண்டனாக நான் இருக்க வேண்டும். அதனால அவங்க சொல்றத நான் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு. ஒரு பௌதிக உதாரணம் நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன் இந்த லெக்சர்ல. இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு இங்க இந்த இடத்துல வழுக்கு விழுந்துடுச்சு. அதனால அவர் வந்து இந்த இடத்துல அப்படி வழுக்கையாட்டம் ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பார். அதனால அந்த பின்பற்றுகின்ற இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல அப்படியே முடியெல்லாம் வழுக்கையாட்டம் அதை ஷேப் பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்சாங்க. அஹ் நம்ம வந்து அதான் இது வந்து ஒரு மூர்க்கத்தனமா, ஒரு முட்டாள்தனமா, அறிவில்லாம அவரு
அவர் வயசாயிடுச்சு, அவருக்கு வழுக்க விழுந்துச்சு, நாங்களும் வந்து அவரை மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னு. இது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? முக்கியமாக எது கடைபிடிக்க வேண்டும்? அவர் ஒரு நல்ல மனுஷன். அவன் நல்ல மனுஷன், 4 பேருக்கு உதவி செய்யறான், அதை நம்ம கடைபிடிக்கணும். அது இப்படி தள்ளி வச்சுக்கிறார், அப்படி தள்ளி வச்சுக்கிறார். இன்னொரு சிஷ்யர்கள் கூட்டத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த குரு வந்து இந்த மாதிரி டம்ளர் எடுத்துன்னு போக மாட்டார். அந்த குரு கிட்ட வந்து ஒரு மூடி போட்ட ஒரு இது இருக்கும், டப்பா, அது வச்சிருப்பாரு. அப்ப சிஷ்யர்கள்லாம் பார்த்திருக்கிறேன் நான், அதே மாதிரி மூடி போட்ட டப்பா வச்சிருப்பாங்க. இது ஓகே. ஆனா இதை விட முக்கியம் வந்து அவர் சொல்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது. எது முக்கியமோ அதுக்கு அதை வந்து ஒழுங்காக நம்ம கடைபிடிச்சோம்னா நல்லது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சத்திரியர்கள் வந்து அசைவ உணவு சாப்பிட்டாங்களா மாதாஜி முன்னாடி? சாப்பிட்டாங்க, சத்திரியர்கள். தேவையின் பொருட்டு. ம். ராமர் சாப்பிட்டாரா இல்லையா அந்த கேள்வி இல்ல பதிலாம் மாதாஜி, அப்படி இல்ல. நான் வந்து சத்திரியர்கள் வந்து வேட்டையாடுறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம அவங்க பழக்கத்துல உணவா இருந்துச்சான்னு ஒரு கேள்வி. அதான். பழக்கத்துல உணவா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா வந்து அவங்க வந்து வேட்டையாடினது உண்மைதான். உண்மைதான், தேவையான நேரத்துல. இப்ப வந்து இல்ல, ஆபத் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இப்ப பயிரே இல்ல, சாப்பாடே இல்லைன்னும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய ஆட்சியின் போலத்துல, அவர் முதல்ல ராஜாவா தானே இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தின் போது மிகப்பெரிய வறட்சி வந்திருக்கு. அந்த வறட்சியில வந்து அவரு அப்போ வந்து மாமிசம் உண்ணதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஆபத் காலத்துல சில நேரங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். எது எப்படியோ, எந்த காலத்துல என்னவோ, நமக்கு இப்ப சட்டம் வந்து கலியுகத்துல வந்து கிடையாது. மாமிசம் வந்து அனுமதி கிடையாது, சத்திரியனுக்கு கூட. இல்ல, முதல்ல சத்திரியனே கிடையாது. இங்க யார் அப்படி வீரமான சத்திரியன் பார்க்க முடியும்? இங்க சத்திரியனே கிடையாது. நமக்கு வந்து வர்ணாசிரமம் ஆரம்பிக்கும் போது சத்திரியர்கள் வீரமானவர்கள் வேணும். எப்படி வீரமானவர்களை கண்டுபிடிக்க போறாங்கன்னுலாம் எனக்கு தெரியல. ம், சரியா? ரிப்புஹரா மாலினி மாதாஜி, ஏதோ சந்தேகத்துக்கு வந்தீங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதை ப்ரீச்சிங் பண்ணும்போது கூட நம்ம டேப் ரெக்கார்டர் மாதிரி முந்தைய ஆச்சாரியார் சொன்னதை அது மாதிரிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல வேண்டியது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க வந்து ம், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ம், முக்கியமான விஷயங்களை மாற்றக்கூடாது. ஆ, சரிங்க மாதாஜி. நீங்க பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யும் போது நீங்க ம், வந்து அதுல மசாலா போடலாம், ம், ஆனால் அடிப்படை விஷயங்களை மாத்தக்கூடாது. முக்கியமான மாத்தக்கூடாது. ஓகே, கொள்கைகளை மாத்தக்கூடாது, தத்துவங்களை மாற்றக்கூடாது. சரிங்க மாதாஜி. பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எளிமையான நடையில், இல்ல அழகான நடையில், உங்களுக்கே ஒரு தனித்துவம், அது அது அனுமதிக்கப்படுகிறது. ஓகே அப்படியே மாதாஜி. அப்படியே குருட்டுத்தனமா டேப் ரிகார்டர் மாதிரி அப்படி இல்லை. நீங்க வந்து அத ம், அழகா சொல்லலாம், புரியுற ஓகே மாதிரி மாதாஜி. சொல்லலாம். ஓகே, புரியுற மாதிரி சொல்லலாம். பாடநடத்துறதுல அதுல உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் முக்கியமான விஷயங்களை, இந்த 4 விதிமுறைகள் மாத்தக்கூடாது. அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது. ம், 16 மாத்தக்கூடாது. மாலைகள் மாத்த முடியாது. பாட்டை நீங்க ம், மாத்த முடியாது. மாற்ற ம், முடியாத சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள், தத்துவங்கள், ம், அதெல்லாம் மாத்தக்கூடாது. மாத்தக்கூடாது. ஓகே, அதெல்லாம் ஓகே எசன்ஸ். மாதாஜி. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. மகேஷ், ஹரே கிருஷ்ணா ஆ, கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ, கேளுங்க. மாதாஜி, பகவான் வந்து இப்ப வந்து பிரம்மா முதல் கொண்டு மலத்தில் இருக்கக்கூடிய புழு வரைக்கும் ஒரு பரமாத்மாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க மாதாஜி, இப்ப விநாயகராகவும் நபிகள் நாயகமாகவும் இயேசு கிறிஸ்துவாகவும் இருக்கிறதும் பரமாத்மா தானங்க மாதாஜி? அதாவது இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ஜீவராசி இல்ல, அந்த ஆமா, ஜீவராசிக்குள்ளதும் பரமாத்மாவா இருக்கிறார். சரிங்க மாதாஜி. அவரோட அனுமதியோட தான் அப்ப அவங்க அந்த கேரக்டர் எல்லாம் வந்திருக்குங்க மாதாஜி. எல்லாமே அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே அனுமதி. நடக்காது. சரிங்க மாதாஜி, சரிங்க மாதாஜி. ஆனா எங்களுக்கு இன்னுமே இத்தனையெல்லாம் நீங்க வந்து தன்னுணர்வா, நம்ம நான் இல்ல, உடம்பு இல்ல, ஆத்மா அப்படிங்கிற உணர்வை பத்தி நிறைய சொன்னாலும் இன்னியும் ஜாதி மத பேதங்கிற அந்த மைண்ட் வந்து வருது இல்லைங்க மாதாஜி. நம்ம அதுல இருந்து எப்படி கடக்க- வெளியில வருதுங்க மாதாஜி? அதை கடக்கணும் மாதாஜி. சரிங்க மாதாஜி. அதை கடக்கணும். ஆனா இப்போதைக்கு உடனே கடக்க முடியாது.
நான் சரிங்க நிறைய மாதா. பக்தர்களை பார்த்திருக்கேன். இது எதுல முக்கியமா அந்த திருமணம் நடக்கும்போது பக்தரா சரிங்க. வேணும், ஆனா எங்க ஜாதியிலே வேணும், அந்த ஜாதி பேரை வேற போட்டுருவாங்க. ஆ, அதுதான். அது போடுவாங்க. பக்தரா வேணும், ஜாதியா வேணும்னா உங்க ஜாதியில நீங்க பக்தர்களை உருவாக்குங்க. ஆ, ஆ. சொல்றது அதான், உங்க ஜாதியில நீங்க ஓ, பக்தர்களை உருவாக்குங்க. ஆமா எனக்கு மாதாஜி. நான் மாயாப்பூர்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு உங்க ஜாதி மாயாப்பூர்ல வெறும் பெங்காலிங்க தான் இருக்கிறாங்க. இல்ல எனக்கு அதுதான். எனக்கு தெரிந்த இந்திக்காரன்கள் தான் இருக்கிறாங்க. இங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால ஆ, சொல்லுவது உண்டு. பக்தரா வேணும்னா நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் அதான். பண்ணணும் அப்படின்னு. இந்த ஜாதி மதம் சரி. எப்படி நிறைய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நான் பார்த்திருக்கேன். சில சரிங்க. கோயில்கள்ல அவங்க ஜாதிங்க மட்டும் அப்படி ஓரம் கட்டுவாங்க. ஆ, அப்பனா நாம இன்னும் சரி. அந்த சரீர இதுலதான் இருக்கிறோம். அதே மாதிரி இது இங்க கூட மாயாப்பூர்ல எப்படின்னா, அஹ், சரிங்க. அவங்க பாஷை என்ன பேசுறாங்களோ, ரஷ்யன்ஸ் எல்லாம் ஒன்னா ஆ, இருப்பாங்க, தமிழ்காரங்க ஒன்னா இருப்பாங்க, தெலுங்குக்காரங்க ஒன்னா இருப்பாங்க, இந்திக்காரங்க ஒன்னா ஆ, இருப்பாங்க. ஆமா மாதாஜி, அது நடக்குது. அது நடக்குதுங்க. ஆ, ஏன்னா அது ஏன்னா அவங்க தாய்மொழியில பேசி அவங்க பழகுறது, அவங்களுடைய எண்ணம் அதெல்லாம் இருக்கும். நான் பொதுவா அந்த மாதிரி பாரபட்சம் பார்க்க மாட்டேன். அஹ், சரிங்க மாதாஜி. இவங்க இந்த ஜாதி இந்த மதம் அது மாதிரி நல்லவங்களா இருந்தா சேர்ந்துப்பேன். எனக்கு சரிங்க. செட் ஆகும் சரிங்க. இவங்க அப்படின்னும் போது, பிரபுபாதருடைய கொள்கைகளை இவங்க கடைபிடிக்கிற பட்சத்துல நான் யாருகிட்டயும் பாரபட்சம் காட்டுவதில்லை. என் சரிங்க ஜாதினே மாதாஜி. நான் ஜாதி அதெல்லாம் விட்டு எவ்வளோ நாள் ஆயிப்போச்சு. சரிங்க மாதாஜி. பிரச்சாரம் செய்வதனால நான் அதுவும் திருமணமும் செஞ்சு வைக்கிறேன். அப்போ நான் அந்த ஜாதி ஜாதின்னு சொல்றவங்கள பார்த்தா எனக்கு ம், கஷ்டமா இருக்கும். ஆனா அதான். எப்படி குருதேவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய வித்தியாசங்களோட நீ திருமணம் செய்து வைக்கும்போது ஏற்கனவே சண்டை போடுறாங்க புருஷன் பொண்டாட்டி, ம், பாஷையில பிரச்சனை, கலாச்சாரத்துல வேறுபாடுகள்னா இன்னும் நிறைய ஆமாங்க. பிரச்சனை வரும். அதனால சேம் ஜாதி சேம் மதம் கிடைச்சா பண்ணு, நான் கிடைச்சா பண்றதுக்கு நான் தயார் தான். ஏன்னா அது கணவன் மனைவி உறவுன்றது ஒரு நெருங்கிய உறவு. இல்ல கண்டிப்பாங்க. நான் சைனா பேசுறேன், நீ பெங்காலி பேசுற, உந்து பாஷை ம், எனக்கு தெரியாது, எந்த பாஷை உனக்கு தெரியாது, ஒரு கப்பல் இருக்கிறாங்க. சரிங்க. சண்டை கிண்ட போடல, வாழறாங்க. எப்படி வாழறாங்களோ எனக்கு தெரியாது. இவர் பாஷை அவங்க பேசுறது இல்ல, அவங்க பாஷை இவர் பேசுறது இல்ல. சரிங்க. எப்படி தான் வாழறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஹரே வாழறாங்க. கிருஷ்ணா. வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. சரிங்க மாதாஜி. மாதாஜி ரெண்டு பேருமே பக்தர்களா மாதாஜி? ரெண்டு பேரும் பக்தர்கள், ரெண்டு பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அதுதான் மாதாஜி, பக்தர்கள். அந்த ஒரே சக்கரம் கிருஷ்ண பக்தர்கள், அதனால. இது ரேரா சில நேரங்கள்ல, அதாவது வேறு மதம் வேறு பாஷை அப்படில பிரச்சனைகள் வருது. ஏன்னா நாம நினைக்கிற விதம் வேற, அவங்க நினைக்கிற விதம் வேற. அது அது சரிங்க நான் மாதாஜி. பார்த்திருக்கேன். நாம நம்ம சில நேரங்கள்ல தமிழே பேச புரிஞ்சுக்க மாட்டாங்க பக்தர்கள். சரிங்க மாதாஜி. ஏன்னா புரிந்து கொள்ளும் விதமும் வேறையா இருக்கு. அதனால இந்த சிக்கல் இருக்கு. மற்றபடி ம், நம்ம ஜாதி பக்திக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்க கூடாது. அதுதான் மாதாஜி. இப்ப அவங்க நம்ம ஆன்மீக பயிற்சி முன்னேற்றத்துல இது பார்க்கவே கூடாது இல்லைங்களா மாதாஜி? நான் அப்ப அது பார்க்கறது அது பிரயோஜனமே இல்லாம போயிடும். சரி. அவர்கள் நல்ல பக்தர்களாக இருக்கிறாங்களா, அவங்க ம், எல்லாத்தையும் அது கடைபிடிக்கிறாங்களான்ற பட்சத்துல நாம் அவரோடு தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க மாதாஜி. அதாவது இப்ப நேத்து ஆசான்களுக்கு கூட பக்தர்கள் அதிகமாயிட்டாங்க, அவங்க திருக்கோயில்களுக்கு காணிக்கையும் வசூலும் அதிகமாகுது அப்படிங்கல. நம்ம கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப காலங்காலமா இருக்கக்கூடிய முழு முதல் கடவுள். ஆனா நம்ம பக்தர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது குறைவா இருக்கிறதுனால காரணம் என்ன மாதாஜி? நிறைய காரணம் இருக்கு இதுக்கு. ஏன்னா ஒண்ணு முக்கியமான காரணம் இப்ப நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார். நீ பக்தன் ஆகணும்னா 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும். மற்ற கூட்டத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா நீ எது ஒண்ணா ம், பண்ணலாம், நீ உனக்கு தீட்சை அப்படின்னுறாங்க. சரிங்க மாதாஜி. எங்க கட்டுப்பாட்டு திட்டங்கள் சட்ட திட்டங்கள் அதிகமா இருக்கும், அங்க மக்கள் வரமாட்டாங்க. ம், நீங்க சபரிமலைக்கு போனோம்னா 40 நாள் மட்டும் விரதம் இருந்தா போதும் வாழ்க்கையில. அந்த 40 ஆமா. நாள் மட்டும் நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது. அந்த 40 நாள் மட்டும் சிகரெட் ஊதக்கூடாது. இந்த மாதிரி 40 நாள் மட்டும் தான் வச்சிருக்கான். அதனால ஆமாங்க. உலகமே அங்க போய் மாளுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க வாழ்க்கை முழுக்க காஃபி டீ விட்டுறணும், வாழ்க்கை முழுக்க தேவி தேவரை விட்டுறணும், வாழ்க்கை ஆஹ் முழுக்க இந்த 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும், தினமும் மங்களாரத்தி எழுந்துக்கணும். இதெல்லாம் யார் செய்வா? அது அது அதனால கூட்டம் வர்றது கஷ்டம். சரி சரிங்க. பொதுவா இப்ப சரி. இஸ்கானுக்கும் கூட்டங்கள் வருது. ஏன்னா இப்போ, அட்ராக்டிவா இருக்கு, எல்லாம் பாட்டு பாடுறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, கூட்டங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தரம்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் தானே.
இது மாதிரி ஆமாங்க கடைபிடிக்கிறது, படிக்கிறது, பாகவதம் ஆமாங்க படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், காலையில எழுந்துக்கணும், ஜெபம் பண்ணணும். பொதுமக்களுக்கு பௌதிகவாதிகளை பக்தி கொண்டாடுறது கஷ்டம்தான். ஆமா மாதாஜி. மற்ற கூட்டங்கள்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க, எவ்வளோ கூட்டங்கள் சேருது. இப்போ கும்பமேளாவுக்கு பாக்குறோம் இல்லையா, கோடி ஆமாங்க கோடிகள்ல மாதாஜி. மக்கள் ஆமாங்க வராங்க, கோடியில ஆமாங்க வராங்க. மாதாஜி. அங்க என்னன்னா ஆமாங்க அங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. என்ன மோட்டிவேஷன்? அங்க போய் அந்த அமிர்தம் எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் பலன், ம் பௌதிக பலன் காட்டுறாங்க ம் இல்லையா? சரி மாதாஜி. இங்க கிருஷ்ண பிரேமை தான் கிடைக்கும். நீங்க 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும், பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், டீ காஃபி குடிக்கக்கூடாது, சினிமா பார்க்க கூடாது, எப்போதும் பக்தி உணர்வுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு காக்கா கூட போயிருக்காதுங்க. நம்ம போயிருப்பாங்களா அதான் இல்லைன்னு தெரியல. இந்த சட்டங்கள்லாம் அங்க வைக்கல. யார் வேணா வரலாம், குளிக்கலாம், குளிச்சா உங்களுக்கு புண்ணியம் வரும். சரி அங்க மாதாஜி. பாத்தீங்கன்னா அது அது போகுது, கேமரா எடுத்துக்குது, இதை பண்ணுது, அதை பண்ணுது, அப்படி. இஸ்கானுக்கு கூட்டம் வராதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒரு சரிங்க மாதாஜி. ஒரு சர்க்கிள்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விதிமுறைகள் இருக்குல்ல. ஆமாங்க மாதாஜி. அதை முதல்ல நம்ம மாமிச பின்பற்றணும். உண்ணாதீர்கள்னால பாதி கூட்டம் போயிடுது. ஆமாங்க மாதாஜி. அது வெங்காயம் பூண்டுக்கு எதிர்க்கின்ற கூட்டங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு ஆமாங்க. ஒரு ஆரோக்கியத்துக்கான பேசுறவர் ரொம்ப எதிர்க்கிறார். ஆனா அது சரிங்க வெங்காயம் பூண்டு என்பது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம்னு அவரது கொள்கை. சரிங்க. நான் பார்த்திருக்கேன், வெங்காயம் பூண்டு நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கூட நோய் வருது. நோய் வருதுங்க. ஆமாங்க மாதாஜி. நோய் வருது. ஆமாங்க இது ஒரு ஆமாங்க. ஆன்மீக விஷயத்துக்காக ஆன்மீகத்துல முன்னேறக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு விதிமுறை. இத நிறைய அந்த ஆரோக்கியத்தை பிரச்சாரம் செய்கிறவர்கள் எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க மண்டைக்கு உரைக்காது. என்ன நீங்க ஆன்மீகத்துல முன்னேறணும்னா இந்த மாதிரி பொருட்களை தவிர்க்க வேண்டும். அதான் உண்மையான பிராமணர்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அது இருக்கு. நீங்க பாருங்க, ஆ, காலங்காலமாக பிராமணர்கள் வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது இல்ல, நெய்வேத்தியத்துக்கு சரிங்க. வராது. ஆனா இப்ப ம் நிறைய அறியாமை இல்ல, எல்லாரும் எல்லாத்துலயும் நீங்க போய் ஏதாவது ஒரு அம்மன் கோயில்ல பிரசாதம் சாம்பார் சாதம் வாங்குனீங்கன்னா நிறைய பெரிய பெரிய வெங்காயம் இருக்கும். இருக்குங்க மாதாஜி. ஆனா தெரியாது. பிராமணர்களுக்கே இப்ப மறந்து போச்சு வெங்காயம் பூண்டு கூடாதுன்றத. அவங்க வீட்ல எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, சரிங்க மாதாஜி. வீட்ல நல்லா சாப்பிடுறாங்க பிராமணர்கள். இப்ப அதாங்க. ஆச்சரியமான விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தினால நிறைய கூட்டம் வர்றது குறையும். சரிங்க மாதாஜி. சில பேர்லாம் லெக்சர் கேட்டு பயந்து போயிடுவாங்க. சில பேர் என்ன பார்த்து இந்த மாதிரி நம்ம பக்தர்களை பார்த்து, ஓ இப்படிலாம் இருக்கணும் போல் இருக்கு, ம் நாமம் போட்டுக்கின்னு கண்டி மாலை போட்டுக்கின்னு நாமம் போடுறது, திருநாமம் இடுவதற்கு வெக்கப்படுறாங்கல்ல மக்கள், அதுக்கே வர மாட்டாங்க ஆமாங்க. நிறைய பேர். ஆமாங்க மாதாஜி. அது அதுக்கே வர போறதுனால மாட்டாங்க. போட்டவங்க என்னமோ வித்தியாசமா பாக்குறாங்க மாதாஜி. போட்டுட்டு போனா வித்தியாசமா பாக்குறாங்க மாதாஜி. அதாவது என்னுடைய உறவினர்கள்ல என்னுடைய கணவனுடைய சகோதரி மிக மிக நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. சரிங்க. ஆனா எப்போ என்னுடைய கணவர் மீசை எடுத்தாங்களோ அப்ப அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சரிங்க மாதாஜி. ஏன்னா மீசை எடுக்கிறதுனுடைய ஆண்கள் தலை மொட்டை அடிக்கிறதுக்கும் மீசை எடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன ம் காரணம்னா, என்னுடைய அழகையே நான், இது சரணாகதி தானே, நம்ம எல்லாம் இஸ்கான் ஆம் பக்தர்கள்லாம் சரணாகதி எடுக்கிறோம். அப்போ ஆமாங்க மாதாஜி. என்னுடைய அழகையே நான் துறக்கிறேன் அப்படின்றது ம் தான் அது. அது சரிங்க அவங்களால மாதாஜி. ஜீர்ணிக்கவே முடியல. நான் இதை சரிங்க. செய்யவே விட்டுருக்க மாட்டேன் அப்படி ரொம்ப கோவப்பட்டாங்க. கோவமே படாதவங்க, ரொம்ப நல்லவங்க. ம் அப்போ அவங்களுக்கு சரிங்க. ஆன்மீக வாழ்க்கை என்பது என்னன்னே தெரியல. ஆ வெளிப்படையா பார்த்துட்டு அவங்களுக்கு கோபம் வந்தது. நான் உடல் தளத்தை நான் பாத்துட்டாங்க. அதை சொல்றதுக்கு தயாரா இருந்தேன், அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு தயாரா இருந்தேன், அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சரிங்க மாதாஜி. வெளிப்புறமா பார்த்தா சில விஷயங்கள் புரியவே புரியாது. ம் வெளிப்புறமா ஒரு ஆள் என்ன பார்த்தாங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. அம்மா எப்ப பாரு முக்காடு போட்டுக்குது, தான் நிலக்கிழக்கு போட்டுக்குது, காத்தால எழுந்துக்குது, இதெல்லாம் நமக்கு ஆமா. வெங்காயம் போட்டு சாப்பிடறது இல்ல, வெளியே சாப்பிடறது இல்ல, டிவி பாக்குறது இல்ல, நார்மலா இருக்கிறது இல்ல, எங்க வந்தாலும் சாப்பிடறது இல்ல, என்னது இது? அப்ப இத மட்டும் பாக்குறவங்க வரவே மாட்டாங்க கிட்ட. அதுதான் மாதாஜி. இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ம் இதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு. நாம எல்லாம் சுவை இல்லாமலா வந்துட்டோம். எவ்வளவு ஆனந்தம் கொட்டி கிடைக்கிறது, கண்- பகவானுடைய கண்டிப்பா கீர்த்தனை கேட்டு மாதாஜி. மயங்குறோம். கண்டிப்பா பகவானுடைய மாதாஜி. கோயில்ல இருக்கிற அவருடைய அழகை பார்த்து மயங்குகிறோம். எவ்வளவு ஆனந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த சட்டதிட்டங்கள் மக்களை
யாரெல்லாம் பௌதிகவாதிகளோ அவங்கெல்லாம் ஓரம் கட்டிடுது. அதுதாங்க அதான் கூட்டம். மாதாஜி. இப்போ இந்த கருங்காலி மாலைன்னு கூட ஒண்ணு வந்திருக்கு மாதாஜி. 1000 2000 கொடுத்து அதை வாங்கி பந்தாவா போட்டுக்கிறாங்க மாதாஜி. நம்மளோட 10 ரூபா கொடுத்து துளசி மாலை வாங்கி போடுறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ மாதிரி இல்ல, ஆனா பாக்குறாங்க நீங்க மாதாஜி. துளசி மாலைய விற்க கூடாதுமா மாதாஜி. ஓ மீன்ஸ் துளசி மாலை சரி. என்பது அஹ், ம் யாரு இந்த ஆன்மீக வாழ்க்கையில அஹ், க ஸ்ரத்தையா இதுல எனக்கு நம்பிக்கை தானா போட்டுக்க வேண்டிய விஷயம். துளசி அதுதான். மாலை யாரு கொண்டா குத்துட்டு அவன் போய் மாமிசம் சாப்பிட்டான்னா பாவம் அது. ஓ சரி சரி மாதாஜி. துளசி மாலைன்றது என்னது? ஒரு யூனிஃபார்ம். ம் இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போடுறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஆமாங்க. நீங்க கண்டி மாலை போட்டா வைஷ்ணவர். நான் சரிங்க. கிருஷ்ணனுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ம் ஒரு மாலை போட்டீங்கன்னா நான் தயாராகிறேன் அப்படின்னு அர்த்தம். 3 மாலை போட்டிருந்தீங்கன்னா தீட்சை பெற்ற பக்தர்னு அர்த்தம். அதுதான் மாதாஜி. அதனால சரி. இதை நீங்க விற்க முடியாது. நிறைய பேர் அதை விற்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ம் அது விற்கக்கூடிய பொருள் இல்ல இல்லை. மாதாஜி. அது விரும்பி ஆனா வாங்கணும். விரும்பி ஆ நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்களே, நானும் பக்தர் ஆகுறேன். ஆ பக்தர் ஆ ஆன பிறகு செய்ய வேண்டியது அது. அதுதான். அதனால சரிங்க அதையே மாதாஜி. அவங்க அத கருங்காலியை போட்டுக்கிறாங்க, துளசி போட்டு அவங்க போடுறதுக்கு தகுதியே இல்லை. நீங்க கொடுக்கவே கூடாது அதெல்லாம். இல்ல அவங்க கொடுக்கல எரியணும், மாதாஜி. கதறி அழணும். ஆ, நான் அந்த திலக் போடுறதுக்கும் கண்டி மாலை போடுவதற்கும் கதறி அழுதேன். எனக்கு கொடுங்க, எங்க கிடைக்கும் அப்படின்னு சரிங்க ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி சரிங்க. ஆர்வமா வரணும். சரி மாதாஜி. சரி அதை சரி. நீங்க அப்படியே விற்க கூடாது. இல்ல விக்கல மாதாஜி. நாம போடுறதுக்கு அவங்க சொல்றனுங்க. அவங்க அத உத்ராட்ச மாலையோ கருங்கால் மாலையோ பந்தாவா போட்டுக்கிறாங்க மாதாஜி. நம்ம துளசி மாலையும் திலக்கு இட்டுட்டு போகும்போது இல்ல, வித்தியாசமா நம்மள பாக்குறாங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், பரவாயில்ல. கொஞ்ச நாள் என்ன மாறி பார்த்து மாறிட்டியா, இது என்னது புது வேஷம் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது நமக்கு அதை எடுத்து கொஞ்ச நாள் சொல்றதுக்கு கேட்பாங்க மாதாஜி. கொஞ்ச நாள் ஆமா. எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா சரிங்க நம்ம மாதாஜி. அதுக்கு முன்னாடி இப்ப நான் எப்ப முதலாக திலக்கம் அணிய ஆரம்பிச்சனோ அப்ப வித்தியாசமா இருந்தது. ஆ அப்புறம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம், ஓ, இந்த அம்மா இப்படித்தான் போல் இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. சரி சரிங்க மாதாஜி. புதுசா நம்ம ஒரு 10 அது வரும், அந்த எதிர்ப்புகள் வரும். எல்லாரும் தயாரா இருங்க. புது பக்தர்கள்லாம் அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. நான் நன்றி மாதாஜி. பார்த்திருக்கேன் சில பக்தர்கள்லாம் தீட்சை பெற்ற பக்தர்கள் கூட அவங்க ஆ வெளியே பயணிக்கும் போது, இல்ல அவங்களுடைய உறவினர்களுடைய திருமணத்தின் போது அப்பெல்லாம் ஆமாங்க. திலக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஆனா அது தவறான விஷயம். நீங்க தீட்சை பெற்ற பக்தரா இருந்தா எப்பொழுதும் ஒரே போட்டு மாதிரியா இருக்கணும். ஓ சரிங்க மாதாஜி. எப்பொழுதும் அதுக்கு தைரியம் வரணும். அதுக்கு தைரியம் வந்தா தீட்சை வாங்குங்க, எல்லாம் வாங்காதீங்க. அது வாங்காதீங்க. அதுதான். இல்லைன்னா தீட்சை வாங்காதீங்க. எங்க குருதேவ் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லையா, வராத, பண்ணாத. நீ உன்னை பக்தனா நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லைன்னா ஏன் வராத, ஆ வராத. சரிங்க மாதாஜி. எதுவும் சரிங்க மாதாஜி. கட்டாயம் கிடையாது. ஆமா ஆமா. நான் புரியுதுங்க. கண்டிப்பால எனக்கு எப்போதும் இருக்க வேண்டிய விஷயம். சரிங்க நான் ஒரு மாதாஜி. திருமணத்துக்கு போறேன், திலக் போடல. நான் ஒரு ஏரோப்ளேன்ல பயணம் செய்கிறேன், நான் திலக் போடலன்னா அப்ப நம்ம பக்தரே இல்ல. சில இடங்கள்ல இந்த அரபு நாடுகள்ல சில இடங்கள்ல திலகம், இந்த கண்டிமால் எல்லாம் அவங்க தடை விதிப்பார்கள். அந்த மாதிரி சில விதிவிலக்கான இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஆனால் சரிங்க. எப்பொழுதும் உங்களுடைய எண்ணம், நான் ஆ எப்பொழுதும் பகவானோட தெலுங்கு மீடியம் போட்டு எடுத்துட்டாங்க, அது பாட்டு விழுந்துரும். சரியா? என்ன சரிங்க பத்தல மாதாஜி. சரிங்க மாதாஜி. ரொம்ப நன்றிங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கனிமொழி மாதாஜி. திலக் ஒரு மறைமுகமான பிரச்சாரம் மாதாஜி. பக்தி பண்ணுங்கன்னு நம்ம ஒருத்தருக்கு வாயால சொல்றதை விட இது பார்த்ததுக்கு அப்புறம் பக்திக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாருக்கும் மனசுக்குள்ள விதைக்கணுங்கிறதுக்காகவே திலக் போடணும் மாதாஜி. நானும் போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க அப்படிங்கறதுக்காக. நன்றி. பக்தர்களை நாளை வகுப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. கேள்விகள் எழுதிட்ட, படிச்சுட்டு வாங்க. எல்லாரும் படிக்கணும்ன்றது வேண்டுதல். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபிய விச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி. ஹரே கிருஷ்ணா.